ஃபர்ஸ்ட் சொன்னோம் ஜாயின் பண்ணும். So, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? திரும்பி நம்ம கொடுத்த ஜெனரல் லெட்ஜர் ரூல்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அப்பதான் பீரியட் ஓப்பன் பண்ண முடியும். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். டைப் பண்ணணுமா? ஆமா சார், மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். லாஸ்ட் கீழே இதுவா? கிளிக். ஆமா சார். ஸோ கிளிக் ப்ளஸ் ஐக்கான் அண்ட் ஜெனரல் அக்கௌண்டன்ட். எஸ், யூசர் நேம் அண்ட் ஜெனரல் அக்கௌண்டன்ட். டேட்டா ஆக்சஸ் செட்டா? ஆமா சார், டேட்டா ஆக்சஸ். நம்மளது வந்து இதா யூஎஸ் ஒன்னா? யூஎஸ் ஒன்று சார். யூஎஸ் ஒன்ல சார், யூஎஸ் பிரைமரி லெட்ஜர். பிசினஸ் யூனிட் லீகல் என்டிட்டி பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஒன்றும் இருக்கும். பிரைமரி லெட்ஜர் பார்த்தீங்கன்னா காமன் யூஎஸ் தான். ஓ, யூஎஸ்ல பிரைமரி ஆ லெட்ஜர். ஆமா சார், யூஎஸ் பிரைமரி லெட்ஜர். ப்ளஸ் ஐக்கான் இன்னொரு ரோல் இருக்குல்ல. ஒன்னும் வேணுமா? ஆமா சார், ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர். ஓகே, டன்னா? டன் சார். அப்புறம் சைன் சைன் அவுட் பண்ணிக்கோங்க, அது ரெஃப்ரெஷ் ஆகு. இங்க வந்திருக்கு அப்ரூவல்ல இருந்து இது. சப்ளையர் அப்ரூவல். கிளியர் பண்ணது. சைன் அவுட். சைன். சைன் அவுட். ஓகே, இப்போ ஜெனரல் லெட்ஜர் அக்கௌண்டிங் இருக்கு, அது அந்த நான் பேஜ் மொபைல் போங்க. நெட்ல பண்ணேன். ஆகுதா? ஓகே. ஓகே, இப்போ என்ன? ஓகே, இந்த ஆப்ஷன்லேயே போங்க. ப்ரொக்யூர்மெண்ட் அந்த ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஜெனரல் அக்கௌண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ப்ரொக்யூர்மெண்ட் இல்ல, அந்த இதுல அந்த ஏரோ கிளிக் பண்ணுங்க சார், லாஸ்ட். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் ஜெனரல் லெட்ஜர் அக்கௌண்டிங் இருக்கும் பாருங்க. அதான், அதை கிளிக் பண்ணி பீரியட் க்ளோஸ் அதுக்கு போங்க. கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஓகே, ஜெனரல் லெட்ஜர் பே. ஓப்பன்ல தான் இருக்கு. அதை ஓ, இந்த ஓப்பனை கிளிக் இந்த பண்ணுங்க சார். பீரியடுக்கு ஜெனரல் லெட்ஜர் ஆ ஓப்பன்ல இருக்கு. ஆமா, கரெக்டாக தான் சார் இருக்கு. 12/25 கரெக்டாக தான் இருக்கு. அக்கௌண்ட் பேர் ஓப்பன்ல இருக்கு. பேயபிள்ஸ். அண்ட் பேபிள்ஸும் ஓப்பன்ல தான் இருக்கு. அதுவும் கரெக்டாக ஓப்பன். தான் இருக்கு. ஸோ ஓகே ஓகே. ஓகே. ஆ ஓகே, டன் கொடுத்துருங்க சார். இப்போ போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. இங்க எப்படி பாத்தீங்க பேபிள் ஓப்பன்னு? கீழே இருக்கு பாருங்க, பேபிள் ஓப்பன் அண்ட் ரிசீவபிள் ஓப்பன். எங்க போட்டிருக்கு? கீழே பாருங்க சார், அந்த ஜெனரல் லெட்ஜர் இருக்கு இல்லையா, அந்த அது மேலே தான், மேலே தான் பாருங்க. அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 4 பாக்ஸ் இப்போ 4 இருக்கு பாருங்க. ஆ. அதுதான் பேயபிள் ஆப்ஷன். ஓ, அந்த பீரியட ஸோ அது செலக்ட் பண்ண ஓப்பன். உடனே இதெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. ஆ ஓகே ஓகே. ஆமா சார். அவ்வளவுதானா? அவ்வளோதான் சார். ஹோம் பேஜ் போங்க அண்ட் பேயபிள் போங்க. பேயபிள். பேயபிள் இன்னும் நல்லா இருக்கு பேயபிள். ஸோ இன்வாய்சஸா? இன்வாய்ஸ். ஆமா சார், இன்வாய்ஸ். டாஸ்க் பேனல்.
இதான் சார் டாஸ்க்ஸ் இன்வாய்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா. கிரியேட் இன்வாய்ஸ். ஓகே. ஆமாம் சார். செட்டப்லாம் முடிச்சுட்டு கிரியேஷனுக்கு வந்துட்டோம். ஆமாம் சார். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி பிஓ இருந்துச்சுன்னா நம்ம பிஓ இங்கே தான் அட்டாச் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம இங்கே தான் அட்டாச் பண்ணுவோம். மேலே இருக்கு பார்த்தீங்களா? யூஎஸ் யூஎஸ் ஒன் ஒன் தானே? ஃபார்மேட். ஆமாம் சார், யூஎஸ் ஒன். ஓகே. நம்ம சப்ளையர் என்னன்னு சப்ளையர் நேம் பார்த்தீங்கன்னா வட்டி பிபிஐ. படினா ஐயோ நானே மறந்துட்டேன் சார். நேம் என்ன கொடுத்தீங்கன்ட்டு. பர்சன்டேஜ்லாம் இங்கே ஒர்க் ஆகுமா? ஓகே சார். பர்சன்டேஜ் என்ன நேம் கொடுத்தோம்? இல்லை சார், படின்னு கொடுத்தோமோ வேற ஏதாவது கொடுத்தோமோ? இங்கே வந்தது இல்லை. நம்ம லோடிங். அட்ரஸ் தான் கொடுத்தோம். ஆமாம், கரெக்ட் கரெக்ட். இல்லை ஒன்னே திங் ஆகணும். சப்ளையர் ப்ரொஃபைல் வட்டி சப்ளையர் தானே இருக்கு. இருக்குல்ல செக் பண்ணி. வட்டி சப்ளையர். ஓகேவா? ஆமாம், படி சப்ளையர் கரெக்ட். இந்த கிரியேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டும் ஒர்க் ஆகும்ல? ஒர்க் ஆகும் சார். அதெல்லாம் ஒர்க் ஆகும் சார். சர்ச் பண்ணுங்க சார். நம்ம இப்போ சப்ளையர் பேஜுக்கு போகலாம். சரி, அதை பார்க்கலாம். நம்ம இருக்கிறத செலக்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு. ம். ஓகேங்க நீ சார். ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கியா? கிரியேட் பண்ணியிருக்கேன் சார். குளோபல் குளோபல் அடிங்களா? சர்ச் பண்ணுங்க. வரலைங்களா சார்? இப்போ என்னன்னா நம்ம இந்த பிசினஸ் யூனிட் கீழே எந்த சப்ளையர் கிரியேட் பண்ணிருக்கோமோ so அந்த சப்ளையர் மட்டும் தான் சார் இங்க வருவாங்க. ஓகே ஓகே. அதான் இப்போ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம திரும்ப சப்ளையர் போயிட்டு அதை செக் பண்ணணும் சார். ம். இப்போ இருக்கிறத இதெல்லாம் செலக்ட் இந்த பண்ணுவோம். செலக்ட் இன்வாய்ஸை பண்ணிருக்கேன். போடுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே ஒரு செலக்ட் ஓகே. பண்ணியிருக்கேன். இன்வாய்ஸ் குரூப் பண்ணலாம். இன்வாய்ஸ் நம்பர் நம்ம தான் கொடுக்குறோம் இல்லையா? ஆமாம் சார். நம்பர் ஏதாவது நம்பர். அமௌண்ட். கரன்சி எங்க இருக்கு? அமௌண்ட் கீழேயா? அமௌண்ட் மேலே மேலே பாருங்க சார். நம்பர் கீழே. ஆ, இன்வாய்ஸ் நம்பர் கீழே. அமௌண்ட் அங்கே சரி, ஃபாரின் கரன்சி கூட அங்கே கொடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கலாம். பேமெண்ட் ஸ்டாண்டர்டு ப்ரீபேமெண்ட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆட்டோல் மாதிரியே ஆமாம் சார். நெக்ஸ்ட் லைன் கிரியேட் பண்ணுறோம். இருக்கு. and enter the amount, give the distribution set. டிஸ்கவுண்ட் செட் கொடுத்தோம்ல நம்ம. நம்ம கிரியேட் பண்ணோம் சார். அதே வட்டி பாருங்க பியூட்டி பவர் டிஸ்ட்ரிபியூஷன். வட்டி பவர். அதுல இருந்து ஸோ கீழே எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு ஆ, அண்ட் டேக்ஸ் இருந்துச்சுன்னா டேக்ஸ் கால்குலேட் ஆகும். ஆனால் டேக்ஸ் நம்ம நம்பர்ல இல்லை. ஸோ நம்ம நம்ம பண்ணல. டேக்ஸ் கிரியேட் பண்ணாமல் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதானா? அவ்வளோதான் சார். ஸோ இப்போ டேக்ஸ் இருக்கு. இப்போ எடிட் டேக்ஸ் போகலாம். ஸோ இந்த சப்ளையருக்கு டேக்ஸ் இருக்கு. ஓகே. ஆமாம் சார். அமௌண்ட் அமௌண்ட் வந்து 0 கொடுத்துருங்க சார் எல்லாத்துலேயும். இதுலயா? எல்லாத்துலேயும் 0 கொடுத்துருங்க. இருக்கட்டும் டேக்ஸ். அதனால என்ன? டேக்ஸ் இருக்கட்டுமா? அடுத்து என்ன ஓகே. டோட்டல்? அப்போ நீங்க அவ்வளவுதானா? வந்து ஆ, டோட்டல் அமௌண்ட் வந்து இங்க இடிக்குது பாருங்க. நம்ம சேஞ்ச் நைன்த். பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து வித் ஹோல்டிங் டேக்ஸ் இருந்தா இங்கே வருமா? ஆமா சார். மேனுவலா ஆட் பண்ணிக்கலாமா? வித் ஹோல்டிங். ஒரு நிமிஷம். ஓகே, கரெக்டா டோட்டல் ஆயிடுச்சு.
சார் அவங்க வித்ஹோல்டிங் டேக்ஸ் கிரியேட் பண்ணல, அதுவும் இங்கே ஆக்சஸ் இல்லை. அவங்க பிவிலாம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அது இங்கே வந்திருக்கும். அதனால வித்ஹோல்டிங் டேக்ஸ் அவங்க பண்ணல. அண்ட் ஆமால்ல. வித்ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வித்ஹோல்டிங் டேக்ஸ் இன்வாய்ஸ் பண்ணணும் சார். ஸோ அது பண்ணும்போது தான் அது ஒர்க் ஆகும். அவங்க ஏன்னா கிரியேட் பண்ணல. ஓகே. ஸோ பண்ணிட்டோம். ஸோ சேவ் மேலே தான் இருக்கா? என்ன பண்ணணும் இப்போ? சார் சேவா? இப்போ சேவ் கொடுங்க. ஓகே, சேவ் ஆயிடுச்சு. அடுத்து வேலிடேட்டா? ஸ்க்ரால் வேலிடேட். இன்வாய்ஸ் அமௌண்ட்டும் லைன் அமௌண்ட்டும் ஒரே சேமா இருக்கணும், பட் ஆனால் சேஞ்ச் ஆகணும். டேக்ஸ் சேர்த்து போட்டிருக்கேன். ஓகே ஓகே. வேலிடேட் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் அப்ரூவ் சார். வேலிடேட்டட் இங்க ஆயிடுச்சு. ஆயிடுச்சு சார். இன்வாய்ஸ் ஆப்ஷன் அப்ரூவல், அதை கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் அப்ரூவல் பண்ணுங்க. ஓகே. அது இதை வந்து நம்ம எனபிள் பண்ணல, போஸ்ட் அப்ரூவல் எனபிள் பண்ணல. ஸோ அது நோ ப்ராப்ளம் சார். இப்போ இன்வாய்ஸ் ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க. இன்வாய்ஸ் ஆப்ஷன், இன்வாய்ஸ் ஆக்சஸ். ஸோ இதில் வந்து போஸ்ட் லெஜர் அப்ரூவ் பண்ணாமல் போஸ்ட் பண்ண முடியாது சார். நீங்கள் அப்ரூவ் கொடுத்து அடுத்து பாருங்க. நார்மல் அப்ரூவ் தான், நம்ம ஃபோர்ஸ் அப்ரூவ் கொடுத்துட்டோமே. கீழே சார் நார்மல் அப்ரூவ் கொடுங்க. அதான் நம்ம எனபிள் இன்வாய்ஸஸ் பண்ணல சார். நம்ம எதை? இன்வாய்ஸ் ஆப்ஷனில் நம்ம வந்து போஸ்ட் அப்ரூவ் எனபிள் பண்ணலன்னு நினைக்கிறோம். ஸோ அதான் இங்கே வருது. அந்த அப்ரூவ் கொடுங்க. ஸோ அதான் நம்ம அப்ரூவல் நம்ம அங்கே எனபிள் கொடுக்கல சார். அப்ரூவே நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ வேற என்ன பண்ணணும்? ஓகே. நெக்ஸ்ட் போஸ்ட் லெஜர். போஸ்டல் லெட்ஜர். போஸ்ட் லெஜர். இல்ல அக்கௌண்டிங்கே பண்ணலையே நம்ம, அதுக்குள்ள போஸ்டிங் எப்படி போகும்? 1 minute. அது போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அது அக்கௌண்டிங் காட்டும். இப்போ அக்கௌண்டிங் ஹஸ் வியூ பீன் அக்கௌண்டிங். கம்ப்ளீட்டட். இதான் நான் கேட்கிறேன். வியூ இப்போ அக்கௌண்டிங் பாருங்க இங்க சார். வருது. இதான் நான் கேட்டேன். அதான் அக்கௌண்டிங் சார். ஜெனரேட். ஸோ இன்வாய்ஸ் என்னென்ன வருது? இன்டர் கம்பெனி. ஆமாம் சார். கிளாஸ் இன்டர் இன்டர் கம்பெனி. ஸோ ரிசீவபிள், இன்டர் கம்பெனி ரிசீவபிள் டேட்டு, பேயபிள் கிரெடிட். அப்போ பேயபிள் கிரெடிட் ஐட்டம். ஓகே. மிஸ்செலேனியஸ். ஓகே சார். இதான் சார் அக்கௌண்டிங் என்ட்ரி. சார் நீங்க கிளாஸ் இன்டர் கம்பெனி வந்திருக்குங்க. ஆமா, அவங்க கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி. ஓகே. ரிசீவபிள். ஓகே. டாக்ஸே வரல. ஓவர் ரைட் அக்கௌண்ட். ஓகே. ஸோ சேவ் அண்ட் கிரியேட் நெக்ஸ்ட் முடிஞ்சுதா இது? ஆமா. முடிஞ்சுச்சு சார். வேலிட் எப்படி அக்கௌண்ட் இதாயிடுச்சு? எப்படி இது போஸ்ட் ஆச்சுன்னு எப்படி தெரியும்? நம்ம வந்து ரிப்போர்ட் ஜென்ரல் பண்ணோம் சார். ஷெட்யூல் ப்ராசஸ் ரிப்போர்ட்ல போயிட்டு இன்வாய்ஸ் ரிஜிஸ்டர்ல பார்த்தோன்னா அது இருக்கும் சார். எதுல போனோம்? ஷெட்யூல் ப்ராசஸ் டூல்ஸ் போய் ஷெட்யூல் இதுலயே ப்ராசஸ் பார்க்குற போய் ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பா. வியூ அப்ரூவல். அக்கௌண்டிங் டிராஃப்ட் அதான் சார். ம் போஸ்ட் லெஜர் பார்த்துட்டு வியூ அக்கௌண்டிங் அதான் சார். இங்க அக்கௌண்டிங் என்ட்ரி. இது போஸ்ட் ஆச்சுன்னா வியூ அக்கௌண்டிங்ல தெரியும்ல. ஆமா சார். அதான் சார் நம்ம பார்த்தோம்ல இப்போ. அதான் சார் அதுல எங்க இருக்கு போஸ்ட்? அக்கௌண்டிங் டிராஃப்ட். இது ஒர்க் ஆகுது சார். நம்ம ஆல்ரெடி போஸ்ட் இப்ப லெஜர் திருப்பி கொடுத்துட்டோம். அக்கௌண்டிங் எப்படி நான் பாக்குறது? நம்ம இப்போ திரும்பி நீங்க பார்க்க முடியாது, இதில் பார்க்க முடியாது. நீங்க நெக்ஸ்ட் போயிட்டு இதில் ஐ மீன் ரிப்போர்ட்ல தான் சார் பார்க்க முடியும். ம் பேமெண்ட் இங்க இருந்தே போயிடலாம்ல. பெயின்ஃபுல். இங்கேருந்தே பண்ணிக்கலாம் சார். பெயின்ஃபுல் ஆப்ஷன் வரலீங்களா?
எங்க வரல? கிளிக் பண்ணுங்க, பெயின்ஃபுல் கொடுங்க. யூ மஸ்ட் கம்ப்ளீட் யூ த மஸ்ட் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் த ஃபீல்ட். ரிக்வெஸ்ட் ஃபீல்டா? என்னென்ன ஃபீல்டு முடியல? இதெல்லாம் கரெக்டா முடிஞ்சிடுச்சு, பட் ஐ திங்க் அப்ரூவல் ஆகுறதுனால பிரச்சனையா? அப்ரூவல் ஆயிடுச்சு இல்ல? அப்ரூவ் ஆகல சார். அப்ரூவ் ஆகலையா? ஆமா சார். நம்ம தான் அப்ரூவ், நம்ம அந்த அந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணல, ஃபோர்ஸ் அப்ரூவ். The action isn't ஹிஸ்டரி பார்த்தா தெரியுங்க. applicable for any. அப்ரூவல், அப்ரூவல் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரி ஒண்ணுமே ஆகல. எதுவுமே அப்ரூவலே இல்ல இதுல. நம்ம 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 இன்வாய்ஸ் மேண்டேட்டரி ஆப்ஷனை ஏதோ ஃபில் கொடுக்கணும் சார். பண்ணாம விட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல எல்லாமே இன்வாய்ஸ் ஃபில் ஆப்ஷன் இப்போ சார், பண்ணியாச்சா? இப்போ டூப்ளிகேட் பண்ணுங்கண்ணா. எந்த டூப்ளிகேட்? மேலே ஸ்க்ரால் பண்ணுங்க கீழே. ம். மேலே பீரியட் க்ளோஸ் இருக்கு இல்லையா, நம்ம இன்சென்ஸ் அதை டூப்ளிகேட் பண்ணுங்க சார். டூப்ளிகேட் பண்ணிட்டு இன்னொரு சர்வர் வரவங்க. மேலே டூப்ளிகேட், மேலே இன்சென்ஸ். அது இல்லை சார், மேலே மேலே இன்னும் இங்கே பாருங்க, வாட்ஸ்அப்பு ஜூம்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே. ஆ. ஸோ அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, அதை டூப்ளிகேட் கொடுத்துருங்க. ஸோ அதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, இப்போ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போங்க. ஃபினான்ஸ் போங்க, அண்ட் மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன் போங்க. அங்கே சர்ச் பண்ணிடுங்க இன்வாய்ஸ் ஆப்ஷன், மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன். கிளிக், அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க, அப்ரூவலே எனபிள் இல்ல. இன்வாய்ஸ் அப்ரூவல். அப்ரூவல் அதான் சார் தேவையில்ல. எனபிள். அலோவ் ஃபோர்ஸ் அப்ரூவலா? கொடுங்க. ஓகே, அவ்வளோதான் சார், சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. அவ்வளவுதானே? இப்போ இதை டெலிட் பண்ணுங்க சார். மேலே அந்த அந்த டூப்ளிகேட் டெலிட் பண்ணுங்க. க்ளோஸ் பண்றவா? க்ளோஸ் பண்ணுங்க. இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பேஜ் இருக்குமா போயிடுமா? இருக்கு இருக்கு சார், பேஜ் இருக்கும். ஸோ இப்போ வந்து வேலிடேட் இது ஃபோர்ஸ் அப்ரூவ் கொடுங்க. வேலிடேட் ஆக்ஷன் போங்க. ம். இல்ல 1 lakh லைன் அமௌண்ட், ரிமைனிங் அமௌண்ட் 1,09,500. சார் அதை கால்குலேட் டாக்ஸுக்கு பண்ணிடுச்சு சார். வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஆகல. வேலிடேட் மறுபடியும் பண்ணுவோமா? அது வேலிடேட் இது திரும்பி ஆகாது சார், ஒன் டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு டாக்ஸ் ஃபுல்லா போடலையோ நம்ம. இதெல்லாம் டாக்ஸ் இன்க்ளூஸ் செல்ஃபஸ். சார் டோட்டல் அமௌண்ட் போட்டிருக்காங்களே கீழே, டாக்ஸ் சேர்த்து வந்து இன்க்ளூசிவ். வந்திருக்கு சார். இல்ல இந்த 9,500 இதுல 9ல டாக்ஸ்ல என்ட்ரி விழுந்திருக்கா? டாக்ஸ்ல வரலையே இங்க. நீங்க இப்போ ஒரு ஆப்ஷன் போனீங்களே, டிஸ்ட்ரிபியூஷன் சார், அது போங்க சார். விஷயத்துல தான் இருக்கும், ஒரு லைன் தான். இல்லை சார், இது அலோகேட் இது நம்ம. அப்படிதான். அது வந்துருச்சு அமௌண்ட் மேல. இது மேல நம்ம போட்ட அமௌண்ட் தான். ஆமாம் சார். இதுங்களா? மறுபடியும் ஆக்ஷன். ஆக்செப்ட் அப்போ அப்ரூவ் கொடுங்க சார். ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அப்ரூவ். மஸ்ட் கம்ப்ளீட் த ரிக்வெஸ்ட் ஃபீல்ட்னா ஆஸ்ட்ரிக் எங்கெல்லாம் அப் இருக்கு? என்னன்னு சொன்னாலும் பரவாயில்ல. இங்க போட்டோமா? இதுல எதுவும் மேண்டேட்டரி ஃபீல்டு இல்லைல்ல? இல்லை சார், அதெல்லாம் எது கிடையாது சார். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் போங்க, ஸ்க்ரால் பண்ண கீழே. இதுக்கு கீழே வரலையே, டோட்டல் இங்க இருக்கா? இங்கே இருக்கு சார். என்னது? இந்த 1 lakh டோட்டல் அமௌண்ட் ஐட்டம் கரெக்டாக டாக்ஸ் இதை வந்துடுச்சு. வந்திருக்க கரெக்டா தான் இருக்கு, டிக்கா இருக்க, கிரீன் டிக். அதான் சார், கிரீன் டிக் ஆயிடுச்சு, பட் ஏன் அப்படி வருதுன்னு தெரியல. இது டாக்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சா? ஸோ ஒருவேளை அப்ரூவல் ரூல் போங்க, மேலே போங்க. இங்கே இன்னும் லைன் வித்தவுட் லைன் ஏதாவது எனக்கு பண்ணி தெரிஞ்சு. விட்டனா? இது பாப்போம். இது எதுவும் பண்ணல நம்ம. எதுவும் இல்லை சார், நம்ம எதுவும் இது பண்ணல சார். மேட்ச் லைன் போங்களா.
இங்க வருங்க. இங்க இருக்கு மேட்ச். இங்க பாருங்க லைன் இருக்கு பாத்தீங்களா, லைன்ஸ்னு அது கீழே ஆ மேட்ச். ஸோ அதை அதை அந்த எல்லோவை கிளிக் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இதா? கரெக்டாக தான் இருக்கு. மேட்ச் இன்வாய்ஸ் ஓகே கரெக்டாக தான் சார் இருக்கு. பட் ஏன் இங்க வருதுன்னு தெரியல. எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிருக்குமா? சரி இதை கேன்சல் பண்ணிட்டு நியூவா ஒன்று கிரியேட் பண்ணி பாருங்க. இல்ல இந்த இன்வாய்ஸ் நம்பர் இப்ப இந்த இன்வாய்ஸ் எதுல போய் நம்ம கொரி பண்ணலாம் திருப்பி பார்க்கணும்னா? ஷெட்யூல் நீ ப்ராசஸ் பண்ணுங்க. ஷெட்யூல் ப்ராசஸா? ஆமாம் ஷெட்யூல் ப்ராசஸ். டூல்ஸ் 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 போயிட்டு ஷெட்யூல் நீ ப்ராசஸ் வரும். என்ன பண்ணணும்? இன்வாய்ஸா? இன்வாய்ஸ் ரிஜிஸ்டர். சரி சரி, ஒரு வாட்டிமா கிராஸ் செக் பண்ண ரன் பண்ணணும். அந்த இன்வாய்ஸை கொரி பண்ற இது இல்ல? இல்லை சார், இன்வாய்ஸ் கொரி பண்ணுறோம் ஏதாவது சார் நம்ம ரிப்போர்ட்டில் தான் இதெல்லாம் சார் பார்ப்போம். இன்வாய்ஸ் வந்து போஸ்ட் இல்லப்பா, ஆயிடுச்சுன்னா ஸோ அது இது என்ன வந்து அக்கௌண்ட் மந்த்லி எடுக்கிறது. ஒவ்வொரு இன்வாய்ஸும் உள்ள போய் பார்க்கணும்னா இருக்குமே. அப்படி அதான் சார் நம்ம வியூ அக்கௌண்டிங் தான் சார் செக் பண்ணுவோம். அந்த அட் டைம்ல பார்க்கறது தான் சார். இன்வாய்ஸ் ஸ்க்ரால் பண்ணுங்க சார். நீங்கள் சர்ச் பண்ணுங்க, நேம் கொடுங்க சார். இன்வாய்ஸ் ரிப்போர்ட் ரிஜிஸ்டர், இன்வாய்ஸ் ரிஜிஸ்டர். இப்போ Invoice கிளிக் பண்ணி சர்ச் சர்ச் பண்ணுங்க. வர மாட்டேன். பேயபிள் இன்வாய்ஸ் ரிஜிஸ்டர். இதான் இதான் அதான் சார் அதான் சார். ஓகே கொடுத்துட்டீங்களா? அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க சார். தானே? கீழே அதான் கேன்சல் பண்ணிட்டீங்க. கரெக்டா எடுத்துட்டேனா? ஓகே பேபிள் இன்வாய்ஸ் கரெக்ட் கரெக்டாக சார். இப்போ பிசினஸ் யூனிட் கீழே பாருங்க. பிசினஸ் யூனிட். யூஎஸ் ஒன் சர்ச் பண்ணுங்க சார். வர மாட்டேங்குது. இப்போ சர்ச் கொடுங்க, வரும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ சப்ளையர் சப்ளையர் நேம். நேமுங்க. இது என்ன எடுத்தோம்? ஏவா? அலைடுன்னு சம்திங் அடிங்க. ஏ அலைடு. அலைடு மேனுஃபேக்சரிங் இல்லையா? ஆ சர்ச் ஆப்ஷன் சர்ச். ஓகே சர்ச் பண்ணுங்க. அதுதான். ஓகே. ஸோ இப்போ வந்து கேன்சல் இன்வாய்ஸ் ஒன். அதெல்லாம் நோ தான் இருக்கு. ஓகே Submit. சார் அவ்வளோதான். சப்மிட் கொடுத்துருங்க. 3153 ஓகே. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்துருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க சார். இது ஸ்டேட்டஸ் வந்து சக்சீட் ஆகும். ரன்னிங். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. எரர் காட்டுது. இதானே அவுட்புட் கீழே இல்லையா? கீழே சார், கீழே அவுட்புட் இருக்குன்னு பாருங்க கீழே. அதை கிளிக் பண்ணுங்க. அவுட்புட் வரல. ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணுங்க. வந்திருக்கு. இது வேற நம்ம
ஸோ இந்த மாதிரி தான் சார் ரெஜிஸ்டர்னா இப்படி தான் சார் இருக்கும். ப்ராசஸர், அன்ப்ராசஸர் இந்த மாதிரி தான் இருக்கும். ம். அவ்வளோதான் சார். இதை இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இன்வாய்ஸ் ரெஜிஸ்டர் அப்ப ஆயிருக்கு. பாக்குறதுக்கு வேலை இருக்குமே எப்படியாவது. Query the invoice. மேனேஜ் இன்வாய்ஸ்ல போய் பார்க்க சொல்லு. ஹோம் பேஜ் பேபிள் மேனேஜ் இன்வாய்ஸ். Invoice number. பிபிஐ சம்திங் அடிச்சு. சர்ச் போதுமா இல்ல எல்லாமே கொடுக்கணும்? சர்ச் போகும். ஸோ அது இருக்கு இல்லையா, ம் அப்ரூவல் நாட் ரிக்வயர்டு. ஸோ அப்ரூவல் ப்ராப்ளம் கிடையாது. வேற என்ன இங்க பிரச்சனை? பெயின்ஃபுல் எரர் அடிக்குது. பெயின்ஃபுல் கூட. ம் செலக்ட் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் எங்க செலக்ட் பண்ணணும்? இதுவா? அதை செலக்ட் பண்ணி பே. வருதே. எங்க வருது. ஆனா அங்க இடத்துல வருது. பட்டி ஸோ இதில் நம்மளோட அக்கௌண்ட்டு அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலு. கிரியேட் பண்ணாலும் பட்டி இல்லையா? ஆமாம் சார். ஆமாம் சார், கேட் பண்ணோம் சார். ஆச்சு. லோட் ஆகிட்டு சர்வர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓ இங்க வந்துருச்சா? கரண்ட் ஸ்டேட்டட். கிளிக் பண்ணுங்க. வேற நீ ஏதாவது பேங்க் அக்கவுண்ட் பண்ணிருக்கியா? ஆம், பண்ணியிருக்கேன் சார். ஆனால் இதில் உங்களுக்கு வராது சார். ஏன்னா நான் என்னோட பியூ ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வரும். இல்லை வேண்டாம் சார், அது நான் பண்ணிட்டு. cannot அதான் அந்த சார். அதான் நம்மளோட சார் பேங்க் இப்போ. செலக்ட் தான் போகும். ஆமாம் சார், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளையர் கரெக்டாக இருக்கணும். அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டும் நம்மளோட இது பேமெண்ட் ப்ராசஸும் கரெக்டாக இப்போ இருந்தால் இதுல மட்டும்தான் இங்கே ஒர்க் பார்த்தோம்னா ஆகும். எங்க ஸ்டேட்டஸ் எங்க இருக்குது? இன்வாய்ஸ் வேலிடேட்டட் இருக்கு, வேலிடேட்டடு, அக்கௌண்டடு, அக்கௌண்டட். பெய்டு அக்கௌண்டட் கிளிக் எல்லாமே பண்ணுங்க சார். டிக் அது ஆயிடுச்சு. ஏதோ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ அது ஏதோ ஆ அக்கௌண்டிங்கு. ஸோ யார் கிரியேட் பண்ணா பொறுத்த ரெக்கார்டு. இங்கே நம்ம கேன்சல் இன்வாய்ஸ் கேன்சல் பண்ண கூட கேன்சல் பண்ணிக்கலாம் சார். அது இருக்கு. லைக் அக்கௌண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கேன்சல் ஆகும்? சார் ஆகும். இது ரிவர்சல் ஆயிடுமோ? ஆமாம் சார்.
ஸோ இதே மாதிரி டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ எல்லாம் இப்படிதான். ஆமா சார், கரெக்ட். கிரெடிட் மெமோ. இப்போ டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ பார்த்தீங்கன்னா, டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் தேவைப்படும். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் இல்லாம நம்ம பேபிள்ல கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ பண்ண முடியாது. அது செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணுமா? நான் பண்ணிட்டு தான் நாக் ஆஃப் பண்ணுவோம். ஆமா சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெபிட் மெமோ கிரியேட் பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா அப்ளை ஆர் ஆன் அன்அப்ளை போயிட்டு அதுல போயிட்டு நம்ம டெபிட் டெபிட் மெமோ கிரியேட் பண்ணுவோம் சார். ஸோ அதை நம்ம எனபிள் பண்ணி அன்அப்ளை நம்ம அதுல ப்ரீபேமெண்ட்டுக்கு தானே அது? உம், ஒரு நிமிஷம் sir. அப்புறம் இது ரீட்டைனேஜ் ரிலீஸ். So, நம்ம பேமெண்ட் பண்ணும்போது கூட நம்ம பண்ணிக்கலாம் சார், அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நம்ம டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ இல்ல அப்பதான் பண்ண முடியும். ரீட்டைனேஜ் ரிலீஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை போட்டு பாத்தியா? அது நம்ம அதான் சார். நம்ம இப்போ எப்படின்னா நம்ம ரெக்கரிங் இன்வாய்ஸ் மாதிரி சார், இது பேபிள்ல இன்வாய்ஸ் அந்த நம்ம ஜேர்னல் என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா, ரெக்கரிங் ஜேர்னல் என்ட்ரி. அது கிடையாது, அது ஸோ கிடையாது. அதே மாதிரி தான் சார். ரீட்டைனேஜ் ரிலீஸ் ரிலீஸ் பண்றது வந்து அப்படிதான். பிஓ போடும்போது ஒரு ரிட்டன்ஷன் பண்ற அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க கிரியேட் ஆகணும். பர்ச்சேஸ் ஆர்டர் ம். போடும்போது ரீட்டைன் பண்ணிப்பாங்க ஒரு அமௌண்ட், அது வந்து இங்க கிரியேட் ஆகும், நம்ம மேனுவலா பண்ணணும். சரி, ஓகே. ஆகட்டும்.